மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ்சி ஃபெயில் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆன பேட்ச்மேட்ஸ் அப்படிங்கிற தெலுங்கு வெப் சீரிஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல பிந்து மாதவி, சாய் ஸ்ரீராம், சிந்து ரெட்டி இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் டி ஹர்ஷா செட்டி. இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி பிரிவுக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் 3 ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா இருக்காங்க. 2 பசங்க, ஒரு பொண்ணு. அதுல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ரொம்ப க்ளோஸ். இந்த மாதிரினா திருச்சி ட்ரம்பலத்துல தனுஷும் நித்யா மேனனும் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க 3 பேருமே காலேஜ் ஜாயின் பண்றாங்க. காலேஜ்ல இவங்க ஒரு கேங் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அங்க போன உடனே வழக்கம் போல சீனியரோட வம்பிழுத்துறாங்க. அந்த சீனியர் அந்த காலேஜ் டீனோட பையன். அதே டைம்ல அப்ராட்ல இருந்து ஒரு பொண்ணு ஜாயின் பண்றாங்க. அவங்களும் இந்த கேங்குள்ள ஜாயின் பண்ணிடுறாங்க. இந்த கேங்ல இருக்கிற 4 பேருக்கும் அந்த சீனியர் குரூப்புக்கும் சண்டை வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத அந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா ஜானர். இப்ப இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு பாசிட்டிவ் தோன்றது, இந்த சீரிஸ்ல நடிச்ச பசங்க அண்ட் பொண்ணுங்க எல்லாருமே நியூ ஃபேஸா இருந்தாலும் ரொம்ப ஆர்டிபிஷியலா நடிக்காம ரொம்ப நேச்சுரலாவே நடிச்சிருந்தாங்க. அது பாக்குறதுக்கு நல்லாவே இருந்தது. குறிப்பா அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டா வர பொண்ணு ரொம்பவே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதே சமயம் ஒரு எமோஷனல் சீனும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் பிந்து மாதவியோட சீன்ஸ் இன்னும் பெருசா வரல. ஆனா அவங்க வந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சீரிஸோட பிஜிஎமும் நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம், மொதரேட்டிவா தோன்றது. கதையை பொறுத்த வரைக்கும் இந்த பிரியமான தோழி, தனுஷ் நடிச்ச குட்டி படம், இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்த ஒரு கலவையா இருக்குது. புதுசா எதுவுமே இல்ல. வழக்கமான சீனியர் ஜூனியர் சண்டை மாதிரி தான் இருந்தது. இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்ப வரைக்கும் 4 எபிசோடு தான் ரிலீஸ் ஆயிருக்குது. வாரம் 4 எபிசோடா ரிலீஸ் பண்ணுவாங்க போல. அது எப்படி இருக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் இப்போ இந்த 4 எபிசோட பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் பழைய கதையா இருந்தாலும் எடுத்த விதமும் நடிச்சதும் நல்லா இருந்தது. ஸோ ஒரு டைம் பாக்குற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா தான் இருக்குது. இன் கேஸ் இந்த சீரிஸை பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூ சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.